அனைவருக்கும் ஆதாரத்தின்பெயர் எனது முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமானது திருவிழா பட்டாளத்தாய் திருவிழா முன்னிட்டு கூட்டம் நடத்தப்படுகிறது. அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது உணவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருக என்று ஒரு சில நிலத்துடன் நினைக்கிறேன். பல்லாவத்தாய் வழியாக நடக்க வேண்டும் இந்த காரியத்தில் சீரனும் சிறப்புடனும் நடக்கிற அந்த அன்னை வழியாக வேண்டினேன். அருள் நிறைந்த வழியே வாழ்க. ஆண்டவர் உங்களுடைய பெண்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டுகிறேன். உடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேண்டும் வேண்டிக் கொள்ளும் அவன் பிதா அனைவருக்கும் வேண்டும். நம்புங்கள், நலம்பெறும், மன்றாடுங்கள், மகிழ்வுறும். கத்தோலிக்க விசுவாச பயணத்தில் 424 ஆண்டுகளை கடந்து மறைபணித்தளத்தின் 339ஆம் ஆண்டில் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட முதலாம் ஆண்டு தூய பவுலோமாதா பசிலிக்கா விண்ணேற்பு பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்திட திட்டமிடும் கலந்தாய்வுக்கு வந்திருக்கும் பல்வேறு அரசு துறையினரை உங்கள் முன் அறிமுகம் செய்திருக்கிறேன். திருமிகு வெங்கடேஷ் டிபிஎஸ் அவர்கள், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள், திருமிகு காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள், மேற்கு காவல் நிலைய சலாகம், திருமிகு எஸ்ஐ சுப்ராஜ் அவர்கள், திருமிகு ஆதர் சபஸ்டின் அவர்கள், திருமிகு செந்தில் முருகன் அவர்கள், திருமிகு வேல்பாண்டி அவர்கள், திருமிகு செல்வகுமார் அவர்கள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்கள், கோவில்பட்டி. சுகாதாரத்துறை சேர்ந்த திருமிகு பி ராமகிருஷ்ணன், வட்டார சுகாதார வேட்பாளர் அவர்கள், திருமிகு செல்வகுமார், சுகாதார ஆய்வாளர் அவர்கள், கடம்பூர். பி இந்திரா, கிராம சுகாதார செவிலியர். பி பொன்னுலட்சுமி, இடைநிலை சுகாதார செவிலியர். வி ராமகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மேலாளர் அவர்கள், கோவில்பட்டி. திருமிகு சுந்தரராஜ் அவர்கள், தீயணைப்பு நிலைய அலுவலர், கோவில்பட்டி. திருமிகு எம் முருகேசன் அவர்கள், இளம் நிலை மின் பொறியாளர், தொரியூர். ஆனந்தன், திருமிகு ஆனந்தன் அவர்கள், சாலை ஆய்வாளர், நெடுஞ்சாலைத்துறை. திருமிகு வி செல்லப்பாண்டியன் அவர்கள், வருவாய் ஆய்வாளர் அவர்கள், காமநாயக்கன்பட்டி. திருமிகு ஏ அமல்ராஜ் அவர்கள், கிராம நிர்வாக அதிகாரி, காமநாயக்கன்பட்டி. திருமிகு சி கலைச்செல்வி அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், காமநாயக்கன்பட்டி. திருமிகு வினோத்குமார், உதவி பொறியாளர், பொதுப்பணித்துறை, கயத்தார். மற்றும் வந்திருக்கும் பல்வேறு பத்திரிகை துறை அன்பர்கள். தற்பொழுது பல்வேறு அரசு துறை சார்ந்தவர்களையும் மக்களையும் வரவேற்று திருத்தல அதிபர் தந்தை அவர்கள் உரையாற்றுவார்கள். மரியாதைக்கு மாண்புக்குரிய திருமிகு காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர், கோவில்பட்டி, திருமிகு வெங்கடேஷ் அவர்களே, மற்றும் ஏனைய அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, பொறுப்புமிக்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் திருவிழா தொடங்க நமது தயாரிப்பை முன்னெடுக்கின்ற இந்த நேரத்தில்
உங்கள் அனைவரையும் நன்றியோடு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நாளில் கடந்த 2 ஆண்டுகளில் நான் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலம், அதை தாண்டி 2 ஆண்டுகள் 2023, 24 ஆகிய ஆண்டுகளில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக கடவுளின் துணையும் அன்னை மரியாளுடைய ஆசிரோடு நமது கதாநாயகர் திருமதி வெங்கடேஷ் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து திட்டமிடுவது, அதை தொடர்ந்து களப்பணியிலே இந்த இடத்தை வந்து சந்தித்து ஒவ்வொரு இடமும் மக்கள் கூடுகிற ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து ஆராய்ந்து அதற்கு தகுந்த வழிகாட்டுதலும் உத்தரவிட்டது. அதன் வழியாக பல அரசு துறைகளை அவர்கள் ஒருங்கிணைத்தது. எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளை நட்போடு உறவோடு அதே நேரத்தில் சிறந்த வழிகாட்டியாக இருந்து ஒருங்கிணைத்தது. இந்த காரியங்கள் தான் 2 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக விழா நடந்தது. மக்களுக்கு, திருப்பயணிகளுக்கு, தமிழகம் மற்றும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கும் பாதுகாப்பை தந்தது. எனவே அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் கடவுள் நமக்கு இந்த 3ஆம் ஆண்டும் தந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னால டிஎஸ்பி, ஏஎஸ்பி போன்ற பொறுப்பில் இருக்கிற பணியாளர்களை அல்லது காவல்துறையினுடைய மாற்றங்கள் வந்த பொழுது கொஞ்சம் பக்குனது. எனக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ, யாரை போட்டிருக்காங்களோ, கோயில்பட்டியை பற்றி எந்தவித பேச்சும் இல்லை, இந்த நம்ம பேச்சுக்குமே எந்தவித மாற்றமும் இல்லை என்ற பொழுது உடனடியாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வருஷத்துக்குதான் நம்முடைய காவல்துறையின் துணை கண்காணிப்பாளருடைய தலைமையில் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் என்று மகிழ்ச்சி நன்றி செலுத்தினேன். அந்த நன்றிப்பிற்கு அடையாளமாக நாம் மீண்டும் இப்பொழுது இந்த தயாரிப்பு கூடத்திற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நமது அன்பிற்குரிய துணை கண்காணிப்பாளர் கோயில்பட்டி நமது அருமைமிகு வழிகாட்டி திரு வெங்கடேஷ் அவர்கள், டிஎஸ்பி அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறோம். திருமதி சுப்ராஜ் அவர்கள், கொகுமட்டி உதவி ஆய்வாளர். திருமதி I.R. செபஸ்டியன் அவர்கள், திருமதி செல்வி கோயில்பட்டி உதவி ஆய்வாளர். திருமதி வேட்பாட்டி உதவி ஆய்வாளர் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர். செல்வகுமார் அவர்கள் போக்குவரத்து ஆய்வாளர். அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் திருமதி சுகாதாரத்துறை திருமதி பி. ராமகிருஷ்ணன் அவர்கள், வட்டார சுகாதாரத்துறை மேற்பார்வை. திருமதி செல்வகுமார் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள், கடம்பூர். வி. ரமேஷன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை மேலாளர்கள்.
சுந்தரராஜ் டிஎஸ்பி அவர்கள் திருமதி எம் முருகேசன் அவர்கள் இளநிலை மின் பொறியாளர் துறையூர். திருமதி ஆர் ஆனந்தன் சாலை ஆய்வாளர். திருமதி பி செல்லப்பாண்டி அவர்கள் வருவாய் ஆய்வாளர். ஏ அமர்ராஜ் அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி. ஜி கரிசரி திருமதி ஜி கரிசரி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் காமநாயக்கன்பட்டி. பொதுப்பணித்துறை திருமதி வினோத்குமார் உதவி பொறியாளர் அவர்கள். நமது திருத்தல பேராலய அதிபர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. கிராம மக்கள் சார்பாக நமது காவல்துறை துணை நண்பர் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தப்படுகிறது. சுகாதாரத்துறை நமக்கு துணை செய்கின்ற மரியாதைக்குரிய அந்த சகோதரிகள் செவிலியர் அவர்களை இருவரையும் ஊர்மக்கள் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அனைத்து அரசு துறை அதிகாரிகளையும் ஊர் மக்கள் சார்பாக நன்றியோடு கடந்த ஆண்டு விழாக்களிலே அரசு துறை சார்பாக அனைவரும் இணைந்து செயலாற்றியதற்கு நன்றி தெரிவித்து இந்த ஆண்டு நமக்கான திட்டத்தை முன்மொழிய இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஆண்டு சிறப்பாக அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களையும் வரவழைத்திருக்கிறோம். பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ஏன்னா ஊர் விழா சிறக்கின்ற விதத்திலே வெளியிலிருந்து வருகிற பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த அறையில் பேசினாலும் அது வெளியில் ஊடகங்கள் வழியாக சென்றால் மட்டுமே வருகின்றவர்கள் எத்தகைய தயாரிப்போடும் முன் ஜாக்கிரதையோடும் வர வேண்டும் என்பதை நம்முடைய டிஎஸ்பி சாருடைய தலைமையிலே ஒரு சிறு பத்திரிகையாளர் சந்திப்பையும் உடனடியாக ஏற்பாடு செய்து அதன் வழியாக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு நாம் அறிவுறுத்த இருக்கிறோம். எனவே அதற்கு முன்பாக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை கடந்த ஆண்டுகளில் சிறப்பாக குறித்த நன்றியோடு இந்த ஆண்டு தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன என்பதை சிந்திக்கிறோம், பேச இருக்கிறோம். கமிட்டிகள் சார்பாக, அதாவது விழா கமிட்டி சார்பாக எந்த துறை சார்ந்த விஷயங்களை யார் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த நபர் முதலில் பேசுவார். அதற்கு உகந்த விளக்கமோ தெளிவோ அல்லது வழிமுறைகளையோ அந்த துறை சார்ந்த அதிகாரி நமக்கு தெரிவித்த பிறகு ஊர் மக்கள்
பொதுமக்கள் சார்பாக நீங்கள் அனைவரும் பேசலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதுக்காக தான் கூடியிருக்கிறோம். இருந்தாலும் முதலிலே அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு குறிப்பிட்ட நபர் விழாக்குழு சார்பாக பேசிய பிறகு ஏனையோர் அதன் பிறகு அந்த துறை சார்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதலிலே போக்குவரத்து துறை சார்பாக நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெடுப்புகளை திரு சூசை மாணிக்கம் அவர்கள் பகிர்ந்து கொள்ள, அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் நாம் அந்த கருத்துக்களுக்கு கூடுதல் சேர்த்துக் கொள்ளலாம். அனைத்து அதிகாரிகளுக்கும் காலை வணக்கம் சார். போன வருஷம் உங்கள் போக்குவரத்துறை வந்து நல்லா செயல்பட்டாங்க. இதில் என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா, திருவிழாவோட அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் இருந்தே சிறப்பு பேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு 2 பஸ் ஓடணும். காலையில் ஓடணும்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து சிறப்பு பேருந்து வந்து நைட் வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு 6 வண்டியாவது போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்ம கர்நாடகா வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டி சொல்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, நாங்கள் அதெல்லாம் எந்த விதமான குறைபாடு சொல்லலை. அதே மாதிரி ரிட்டர்ன் நமக்கு வந்து அன்னைக்கு கொடிமரம் நட்டுற அன்னைக்கு இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுற ஒரு 4 வண்டி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அன்னதானம் போடுறதுனால மக்கள் சாப்பிட்டு கோழிப்பட்டி கிளை கிராமத்தில் கூட நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட கோழிப்பட்டி போகிறாங்க. இப்போ பக்கத்தில் துறையூர் ஈராட்சி இந்த மாதிரி உள்ளவங்கலாம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உங்களுக்கு தான் நைட் போட்டு உங்களுக்கு தான் ஓயாமல் ஃபோன் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால் நான் நைட் என்ன செய்யறேன்னா ஒரு 12 மணி வரைக்கும் ரிட்டர்ன் காமநாயகத்துலேருந்து கோயில்பட்டி போகிற மாதிரி போட்டுருக்கேன். அப்புறம் அதோட குறிப்பாக என்னென்னா எல்லா மக்களும் கொடியேற்றுக்கு வந்துடுறாங்க, நைட்டுங்க தங்குறாங்க. காலையில் மாசு பார்த்து 6 மணிக்கு மேலே அவங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. காலையில் பஸ் இருக்க மாட்டேங்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த 4 வண்டி வந்து காமநாயகம் வீட்டு கோயில்பட்டி சிறப்பு பேருந்தே போடுற மாதிரி போட்டுருங்க. அப்புறம் என்னென்னா 8ஆம் திருவிழாவுக்கு அப்புறம் தான் நீங்கள் 8 நைட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் பஸ் விடுறீங்க. குறிப்பாக சொல்ல போனால் 9ஆம் திருவிழா தான் பஸ் விடுறீங்க. அதனால் இந்த நான் 7, 8 வர்ற மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு 10 நாளுமே சிறப்பு பேருந்துன்னு சொல்லி ஒரு 2 பஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான நம்ம திருவிழா வழிபாடு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 முடிஞ்சிருது. வரக்கூடிய 10 நீங்கள் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி எல்லா மக்களையும் கொண்டு வந்து விட்டுறீங்க. ஆனால் ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ் அடிக்கிறீங்க, ஆனால் அந்த 5 பஸ் 6 பஸ் கிட்ட ஒரு 600 பேர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வண்டியாக அடிக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷல் அதிகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதை விட இன்னொரு என்னென்னா சிறப்பு புதுசாக இப்போ 2 பஸ் வந்துருக்கு. நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபோனில் பேசணும்ல, வழித்தடம் போட்டு இப்போ குப்பம்பட்டின்னு இருக்குது, அதில் வழித்தடத்தில் வந்து காமநாயக்கன்பட்டி காட்டாமல் இருந்தீங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் சொன்ன உடனே நீங்கள் மறுபடியும் வந்து காமநாயக்கன்பட்டி வழி அப்படின்றத இணைச்சிருக்க. அப்புறம் சைடில் உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ வழின்னு போட்டிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட நிறையா பஸ்ஸில் காமநாயக்கன்பட்டிங்கிற பேர் இல்லாமல் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்வோம்னா சிறப்பு பேருந்துன்னு உங்களுக்கு திருவிழா ஒரு 100 நோட்டீஸ் நான் அடிச்சு கொடுத்தேன். அதோட சேர்த்து இன்னும் ஒரு 10, 20, 30 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்றேன். அதை வந்து ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டிடணும். வழின்னு வந்து காமநாயக்கன்பட்டின்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க காமநாயக்கன்பட்டி தெரியாத ஆளே கிடையாதுங்க, அது வாஸ்தவம் தான். ஆனால் பிற கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அது இடையூறு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வழித்தடத்தை மட்டும் காட்டிங்க. போன வருஷம் சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து என்னுடைய துறையாக கிடைச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அந்த கொடியேற்றத்துக்கு சொன்ன மாதிரி நைட்டில் அவங்க கேட்குற வரைக்கும் வண்டி கண்டிப்பாக கொடுக்குவோம். நான் எப்படியும் நம்மகிட்ட காண்டக்டில் தான் இருப்போம், ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம். நைட்டு 12 மணி வரை நாள் முடிச்சு நைட்டு ஒரு 4 மணி ஸ்டே பண்ணாங்கன்னா இப்போ ஸ்டே பண்ண சொல்லிடுவோம். பண்ணிவிட்டு காலையில் பதிவு பண்ணுறதுக்கு எல்லாம் கண்டிப்பான ஏற்பாடு பண்ணுவோம். அது போக எப்போனாலும் அவங்க எங்களை கண்டக்ட் பண்ணலாம். அந்த விழா முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி தேவைக்கேற்ப வண்டி கண்டினியூஸாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்போங்கிறத இந்த விழாவில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். விழாவில் கலந்து ஏற்பாடுகளில் கலந்து கொள்ள அதிகாரிகள் அனைவருக்கும் முதற்கரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம இந்த
குடியேற்றத்துக்கு இந்த பசுகளெல்லாம் ஏற்றிக்கிட்டீங்க ரைட்டு. அதாவது வெளியூர்லேருந்து ஸ்பெஷல் ராஜபாளையம், சிவகாசி, மதுரை, ராம்நாடு இந்த மாதிரி பஸ்ஸுகள் வர்றத நம்ம கோயில்பேட்டை போன வருஷம் பேசுன மாதிரியே அங்கேருந்து டைரக்டாக அப்படியே காமநாயக்கன்பட்டிக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஏற்பாடு பண்ணிக்கணும். நாங்கள் ஏற்கனவே எல்லா ஊர்களுக்கும் பாடல் மூலம் தகவல் சொல்லிடுவோம். அந்தந்த ஊர்லேருந்து பஸ் வரும்போது கோயில்பட்டியில் ஏறி இறங்காமல் நேராக காமநாயக்கன்பட்டி வந்துடும் அப்படிங்கிற தகவல் சொல்லிடுவோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி பார்த்து பார்க்கணும். அதாவது எல்லாரும் கோயில்பேட்டை இறங்கி ஏறினாங்கன்னா கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டில் நம்ம போலீஸ் பாதுகாப்பு போட முடியாத அளவுக்கு ரஷ் ஆயிடும். ஆமாம். அதனால அதை மற்ற இடங்கள்லேருந்து, மற்ற டிப்போக்கள்லேருந்து வர்ற ஸ்பெஷல் பஸ்களையும் நேராக காமநாயக்கன்பட்டிக்கு வர்ற மாதிரி அதுக்கு நீங்கள் அனுமதி பண்ணி பார்த்துக்கணும். தேங்க்யூ சார். சரி, அடுத்து மின்சாரத்துறை. கிளைப்பட்டியில் ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அதை தோண்டி போட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும், போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு. அதையும் கேட்டுருக்கோம். ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். இவங்க ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே துறையை சந்திச்சோம். ஆனா அதுக்கடையில் அவங்க இருக்கிறாங்களா? உங்க டிபார்ட்மெண்ட் வரையில பேசுறீங்களா? தற்போது வேகமாக வேலை அனுபவிக்கிறது. வரும் 13-14 கோட்டில் பாலத்தை திறந்து விடுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சிடும் வண்டி ரன்னிங் ஆகிடும். இல்லை அல்ல, அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருவோம். வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு. இங்கே மேலே போகணும். அந்த ஆலோசனை தான் சொல்லியிருந்தோம். ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரீட்டு எப்படி போதோ தெரியாது அப்படின்னு சந்தேகங்கள் இருந்தால் இன்னொரு மாற்று வழியை சைடு போட்டுருங்க. அப்போ ஒன்றையா போறதுக்கும் அங்கிருந்து வர்றதுக்கும் சரியா இருக்குமேனு கேட்டிருந்தோம். ஆனா நிச்சயம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6 குடியேறதுக்கு ரோட்ல வண்டி போகிறது அளவுக்கு செய்துடும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக சாருடைய அந்த முயற்சி ஏற்கனவே பேசப்பட்டு செய்து முடிச்சிருவோம்னு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்திருக்கு. சரியா? அதான் கேட்டாங்க. கலைப்பட்டி ரோடு பேசியாச்சு. 6ஆம் தேதி கொடியேற்றத்துக்கு தயாராகிடும். அப்புறம் ஐஎஸ் பதவி இன்னொரு பதவி அடுத்து வருது, நெடுஞ்சாலை வருது. பேசுறத சேர்த்து பேசுறாங்க. சரி, அப்ப நெடுஞ்சாலை பேசிடுவோமா? ஓகே. நெடுஞ்சாலை அதாவது ஊர் கமிட்டி சார்பாக திரு சூசி பிரான்சிஸ் நெடுஞ்சாலை துறைக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கைகளை பற்றி பேசுகிறார். அதற்கு பிறகு மற்ற நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா அரசு துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நீர்வீழ்ச்சி துறையை சேர்ந்த 2 பட்ட மரங்கள் ஊரில் உள்பகுதியில் உள்ளது. இந்த 2 பட்ட மரங்களையும் அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். ஊரின் உள்பக்கம், அதாவது 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோடை கொஞ்சம் விரிவாக்கம் செய்து, அதாவது தார் ரோடு போட சொல்லலை, வேற எதுவும் செய்ய சொல்லலை, எல்லோரும் மண் அடித்து தார் ரோடு வரைக்கும் சரிவாக வச்சுருக்காங்க. அதை ஒரு 2 மீட்டருக்கு எங்களுக்கு கொஞ்சம் அகலப்படுத்தி, அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். உங்களுக்கு வண்டி கொடுப்போம், டிராக்டர் கொடுப்போம், ஜேசிபி கொடுப்போம், எல்லாம் தந்துருந்தோம். நீங்கள் அதை நின்று அதை கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்தா மற்றவங்களுக்கு போடுறவங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஒதுங்கி போகிறதுக்கு எல்லாருக்கும் நல்ல சௌகரியமாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். மக்கள் தான் போட்டிருக்காங்க, மண்ணை ரோடு வரைக்கும் போட்டிருக்காங்க. மக்கள் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் ஜேசிபி தரோம், டிராக்டர் தரோம், ஆள் தரோம், எல்லாம் தரோம். நீங்கள் 2 பேர் நின்னா போதும். ஐஏஎஸ்லேருந்து எடுக்காங்க, முடிஞ்சு போச்சு, எடுத்துடலாம். நாங்கள் எடுத்தால் தான் பிரச்சனை. அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு தரணும். எங்களுக்கு உள்பகுதி 1 கிலோமீட்டருக்கு மட்டும் நீங்கள் காட்டில் ஒன்றும் செய்யணும். எங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சதுக்கு வெளியே வந்துடும். ஏன்னா எங்கள் கோயிலுக்கு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா காரை விட்டு வரைக்கும் இருக்குது, சரிவாக இருக்குது. ஆள் கூட ஏற முடியாது.
வண்டி கூட ஒரு வீடு ஏறாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒரு 2 மீட்டர் அகலம் சுத்தம் பண்ணி கொடுத்தா போதும். எங்க சைடு சரியா இருக்கு, ஒயிட் சைடு சரியா இருக்கு, ஏத்த சைடு அதை நீங்க கொஞ்சம் நீங்க ஆளான போதும். நாங்க எல்லாம் கூட கட்டி செஞ்சுருக்கோம். ரொம்ப நன்றி. நீங்க வணக்கம் போல எனக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வேற நெடுஞ்சாலைத்துறை நிறைய இருக்கு. நம்ம ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் 25 ஸ்பீட் இது வந்து ஒரு கரெக்டா ஒரு நிமிஷம் இருக்குன்னா அது 4 ஏக்கர் நம்ம அடிச்சு விட்டுருக்கோம். அது 2 விட்டு தான் அடிக்க முடியும். இதுக்குன்னு பையன் தனியா ஒரு வண்டி இருக்கு. அந்த அரசு துறைக்கு வண்டி கிடையாது. அரசு துறை அதிகாரியை கேட்டுக்கோங்க. அதிகாரியை கேட்டுக்கோங்க. அது போட்டு தான் அடிச்சு நான் கூட வந்து பேசுறேன். ஆனா கூட ஒரு 2 mm வைக்கணும். நீங்க 1 mm வைக்கிய வச்சா கூட ஒரு நாளைக்கு இருக்கும். நன்றி. போக்குவரத்து மற்றும் சார் அவங்க சொல்ற அந்த இடம் கொஞ்சம் வளைவு மாதிரி ஏற்படி இருக்குது. அதில் கொஞ்சம் டேஞ்சர் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறதுனால அதுக்குரிய நடவடிக்கைகள் போக்குவரத்து துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்து மின்சார வாரியம் நாங்கள் செய்திருக்கிற நல்ல விஷயங்களை நன்றியோடு எண்ணி தொடர்ந்து கடந்த ஆண்டுலாம் 3 இமிடியேட்டான டிரான்ஸ்ஃபார்மர் கிரியேட்டாக போட்டாங்க. 3 டிரான்ஸ்ஃபார்மர் உடனடியாக போடப்பட்டது. அதுபோல இந்த ஆண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிகளை ஊர் கிராம சார்பாக அரவிந்த் தேவசகாயம் அவர்கள் நமக்கு முதலிலே நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறார். அதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடைய பதிலுக்கு பிறகு ஊர் மக்கள் யார் வேண்டுமானாலும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கும் மற்றும் அரசு துறை அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது பணிவான வணக்கம். கடந்த ஆண்டு மின்சார வாரியம் நன்றாக செயல்பட்டது. ஒரு சில குறைகள், பராமரிப்பு பணிகள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முன்பாக முடிக்கப்பட வேண்டும். புதிதாக 2 டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்கோம். அதை இடம் நாங்கள் காட்டியிருக்கோம். நீங்கள் செஞ்சுதாங்க சந்தோஷம். ஆனால் இப்போ கடந்த ஆண்டு பராமரிப்பு பணிகளும் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. மின்தடையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பகையிலும் மின்தடை இருந்தது. அந்த குறைகள் வராமல் பார்த்துக்கணும். நாங்கள் நெடுந்தால் கோரிக்கை, எங்களுக்கு விஜயாவதி பவர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு ஸ்டேஷன் பசுந்தனை ஜாலாயின் வரைக்கும் போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு மாட்டு ஏற்பாடு செய்ய காட்டிட்டு இருக்கோம். அதை உங்களால் செய்ய முடியுமா என்ன? உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்க, எங்களுக்கு இந்த பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான உதவிகள், அது எந்த உதவிகளாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த தடவை மின் வெட்டு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. 2 டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் இந்த யூஜி கேபிளுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அது நீங்கள் சாங்ஷன் போட பணம் கட்ட நாங்கள் தயாராகும். அது ஒன்று இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 உங்களுக்கு இடத்த காட்டியிருக்கோம். நீங்கள் இன்னொரு மாற்று ஏற்பாடு ஒரு இடம் சொன்னீங்க, அதுவும் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். அதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். அதையும் திருநாள் முன்பாக இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கேட்டுக்கிறோம். சரி, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து 3வது முறையாக உங்களோடு இந்த திருவிழாவை காண்பதற்கும் மின்சார வாரியத்தின் சார்பிலே இத்திருவிழாவிற்காக பணிகள் செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியையும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளேன். கடந்த ஆண்டு ஒரு 3 மின்மாற்றிகள் மின்வெட்டை அது தேர் பவனி நடக்கும் சமயத்தில் மின்வெட்டை குறைக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு 3 மின்மாற்றிகள் அமைச்சோம்.
இந்த ஆண்டு இப்போ ஒரு கோரிக்கை சொல்லியிருக்கிறாங்க, கூடுதலாக ஒரு மின்மாற்றி அமைக்கணுங்கிறத. அது இப்போ உடனே வந்து சர்வே பண்ணி திருவிழாவுக்கு முன்பு எப்படியாவது போட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் அதுக்குண்டான மதிப்பீடு தயார் பண்ணுற இந்த பணிகளை துவக்கிட்டோம். கூடிய விரைவிலேயே அதை பண்ணி தரதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிடணும். அதுபோக கடந்த ஆண்டு ஒரு சில சம்பவம் கடைசி நேரத்தில் நடந்து போச்சு. இந்த மின்சார ஒயர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டி லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஹெச் லைன் போகுது. இந்த ஏரியா கம்மியாக இருக்குது, ஆனால் லைன் போகிற லென்த் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். அந்த 50 கிலோமீட்டருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில நிகழ்வுகள் நடந்து போகுது. ஒரு காக்காட் பட்டுறது, இல்லை ஏதோ ஒரு மரக்கரை பட்டுறது, ஏதாவது ஒரு சம்பவங்களில் வந்து நடந்து தான் இருக்குது. அதையும் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ, அந்த ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் நடக்குன்னா அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து விரைவாக சப்ளை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஆய்வு பண்ணி அதை பண்ணி தர்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம். அதே மாதிரி சார், இந்த திருப்பேஸ் வந்து எனக்கு ஒரு 15 நாளைக்கு ஃபுல்லாக, ஏன்னா தோட்டக்காட்டில் தண்ணி குளிக்கிறதுக்காக மக்கள் பயன்படுத்துறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு 9 மணிக்கு பிறகு தான் கிளம்புறோம். அதனால ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் திருப்பேஸ் ஃபுல்லாக 24 மணி நேரம் தான் வரும். வழக்கமாக நம்ம கேட்குற நாட்கள்ல இருந்து குறைச்சி ஒரு 3 நாளாக 4 நாளாக தான் அனுமதி தர்றாங்க. இந்த வட்டம் நீங்கள் அதுக்கு உண்டான கடையில் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டீங்க. அதை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிட்டு விரைவிலேயே அதை அந்த அனுமதியை வாங்கி தரதுக்குன்னு வச்சு பண்ணுறோம். நீங்கள் சார் சொன்னதே 50 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள மரங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு ஆள் தேவைப்பட்டா கண்டிப்பாக எங்கள் கமிட்டிலேருந்து நாங்கள் ஆள் அனுப்புகிறோம். நீங்கள் கூட இருந்து லைனை ஆஃப் பண்ணி அதை வந்து முன்னாடியே வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டுனா நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், வேலைக்கு ஆள் அனுப்புகிறோம். அதை செஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த 50 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கெங்கே வந்து லைன் வருதோ அதை கிளியர் பண்ணதுக்கு நீங்கள் என்னைக்கு கேட்க சொல்லுங்கள். அது நாங்கள் மக்களை அனுப்பி அதை செஞ்சு கொடுத்துடலாம். அது நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிறத நீங்கள் தயவு வேணும், அதை செஞ்சுருங்க. ரெண்டாவது, நமக்கு வந்து போன வருஷம் பேர் வந்து வடக்கு தெருவில் திரும்பி வந்த உடனே என்னாச்சுன்னா, இந்த சப்பரங்கள் பேருலாம் நிறையா வயலாட்சி ஆய்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவங்க முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ நான் அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டாங்க அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் மக்கள் வந்து சமையலும் பண்ணுவாங்க. என்ன, ரெண்டாவது நமக்கு வந்து தேர் வந்து ரொம்ப அகலமான தேர் கிடையாது, கரெக்டாக 3 அடி 3.5 அடி இருக்குது. அப்படி வரும்போதே நான் பார்த்து வந்தேன், 3 அடி கேப்லேயே தான் தேர் வந்துக்கிட்டே இருக்குது. போலீஸும் பக்கத்தில் பத்தூஸ் எல்லாமே இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தோம். பிறகு ஆஃப் பண்ணி சொன்ன பிறகு நான் வித் ஏடிட்ட பேசினேன். அப்புறம் ஏடிட்ட பேசின உடனே அதை நீங்கள் போய் நேராக ஸ்பாட்டில் போய் பாருங்கள், பார்த்துட்டு அதை தேர்வு வந்ததுக்கு ஒரு 3 அடியை கேப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கனெக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சரின்னு வந்து பிறகு பேசிட்டு அப்புறம் வயர்மேன் எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த திருப்பூர்லாம் வந்து. இப்போ ஏன்னா பல இடங்கள்ல இந்த தேர் போகிற இடத்துல வந்து விபத்துகள் நடந்திருக்குது. அதனால உயிர் பணி ஆயிருக்கனால வந்து தேர் பவனி போகிற அந்த தெருவில் வந்து கண்டிப்பாக வந்து மின்சாரத்தை தடைப்படணும் அப்படின்னு சொல்லி ரூட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான், நம்மளோட பாதுகாப்புக்கு தான். அது ரைட்டு. அது வந்து நமக்கு வந்து இடைஞ்சலா இருக்கிற இடத்துல அப்படி கொண்டு வரலாம். நம்ம வந்து அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். போன வருஷம் கூட ஒரு தள்ளி இருக்க போஸ்ட் வந்து ஆயுதம் தள்ளி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆஃப் பண்ண ரைட்டு. அதை வந்து டிலே பண்ணாம அதை செஞ்சு கொடுக்கணும். சரி, இப்போ கேபிள் சார் சொன்னீங்க, கேபிள் பண்ண மதிப்பீடு வந்து அனுமதிக்காக போயிருக்குது. அதை வந்து விரைவிலேயே பயன்படுத்தணும். ஆமாம், ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிச்சிருக்கோம். இந்த புக்கில் அந்த தெருவில் திரும்பும்போது மேலே ஈட்டி வயர் அதில் ஒரு 2 வயருக்கு மட்டும் பிவிசி அந்த சில முக்கில் தேர் திரும்பும்போது கொஞ்சம் முட்டுற மாதிரி இருக்குன்னு வைக்கிறேன். அதனால் அந்த 2 வயருக்கு மட்டும் ஏதாவது பிவிசி பைப் போட்டு விடுற மாதிரி இருக்கு. பிவிசி பைப் வந்து போடுறது சரியான ஒரு நடைமுறை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அந்த பிவிசி பைப் போடுறதுனால உள்ளுக்கு தண்ணி தேய்க்கிறது, அந்த கண்டக்டர் உள்ளுக்குள்ளே வந்து பழுதாகி கட்டாத பண்ண வாய்ப்பு இருக்கு. அது நமக்கே தெரியாது. ஒரு இது மட்டும் அதுக்கு வந்து ஒரு 10 மீட்டர் தான், ரொம்ப இல்லை, 10 மீட்டர் மட்டும் கேபிள் போகும். கேபிள் நாங்கள் கேபிளுக்கு நீங்கள் வேணா விண்ணப்பம் கொடுங்க. அதை நம்ம 4 வயலுக்கு போகுது, அது 1 வயலுக்கு போட்டோம். சரி, இந்த முக்கில் ஓகே, நல்லது சார். வேறு
வந்து நீங்கள் ஊறிட்டீங்க, நடு ரோட்டில் தான் ஊறிட்டுருங்க, ரோட் ஓரத்தில் போகும்போது இப்படி ஜாயின் கிடையாது. பஸ்ஸுக்கு வர்றது ரொம்ப தட்டும். இந்த வாரம் எங்கள் ஆகமோர் வந்திருக்காரு. எல்லா விஷயமான அந்த திருவிழாவுக்கு முன்னாடி என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ அது ஃபுல்லாகவே கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். சொன்ன மாதிரி அதை வந்து இந்த வாரத்திலேயே அது எல்லாமே ரெடி வந்துருவோம், எல்லாமே கிளியர் பண்ணுறோம். அது சார் பைப்பில் போட சுற்றி தோண்டணும், சரி பண்ணிட்டு காங்கிரீட் போட்டாச்சுன்னா 2வது ஜாமம் அந்த ஒரு காங்கிரீட் அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ வந்து நிமிந்து உள்ள வராத அளவுக்கு கம்மி வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் பண்ணி கொடுத்தா சந்தோஷம் தான். அதுதான் பஸ்ஸுக்கு டேமேஜ் வரும். பக்கம் போல எப்படி இருக்கனால ஒரு பஸ்ஸுக்கு எடுத்து இருக்காது, ஒரு ரோடு வண்டி லாரி கண்டிப்பாக சார் இந்த வாரத்திலே அந்த போர்டுக்கு நாங்கள் வந்துடுவோம். அந்த டைமுக்கு உங்களுக்கு சொல்கிற நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சேலம் அந்த சேலமானே அதை கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 2-3 போஸ்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குது. ஆனால் ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா 4 போஸ்ட்டை கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் இருக்குது. நான் ஏற்கனவே மட்டும் சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இழுவை கம்பி வந்து போன நேரம் நிப்பாட்டுறதுக்காக தான் இழுவை கம்பி ஸ்டே போடுறோம். அது பல இடங்கள்ல அந்த இடைஞ்சலாருக்குன்னு சொல்லி ஸ்டே அவுத்து விட்டுருக்காங்க, பொதுவாகவே அவுத்து விட்டுருக்காங்க. சில இடங்கள்ல போட முடியல, போடுற இடத்துல தோட்டங்கள்லையும் சரி வீடு பக்கத்துலையும் சரி அதோடைய முக்கியத்துவம் தெரியாமல் அவுத்து விட்டுருக்குறாங்க. அதனால போர்டு சாஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த போர்டு சார் சொன்ன போர்டையும் நிமிர்ந்து கொடுத்தோம், சரி பண்ணி கொடுத்தோம். நம்ம இடைவெளி பாலக்கிட்ட வந்து பேசியிருக்கோம். அதில் சர்வீஸ் ரோடு போடுற மாதிரி இருந்ததுன்னா அதில் 2 போஸ்ட்ல வயர் அந்த வயர் வந்து கிளைவெட்டி பாலம் சம்பந்தமாக பேசணும். அதில் செயல்பட அந்த சர்வீஸ் ரோடு போடுற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து போஸ்ட் வந்து 2 போஸ்ட் வந்து வயர் இறங்கிருக்கு. அதெல்லாம் முடிச்சிடலாம். இருந்தாலும் வந்து நீங்க சர்வீஸ் ரோடு போட்டீங்கன்னா அந்த வயர் எடுத்துட்டு போய் ஞாபகப்படுத்தணும். கடைசி நேரத்தில் அதனால ஞாபகப்படுத்தணும். ஓகே, நன்றி. இதுவரை மின்சாரத்துறை பல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார்கள். இப்பவும் நம்ம கேட்கறது என்னன்னா, உரிய அனுமதியை கொடுத்து விட்டால் அவங்க அரசு அதிகாரிகளுடைய துணையோடு நாங்களே அந்த வேலையை செய்திருக்கிறோம் அப்படின்றதான் ஒரு காரணம் சொல்றேன். அந்த போஸ்ட் விஷயம் அதுக்கு ஒரு போல் ரெடி பண்ணி கொடுத்துறோம், ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து மின்சார வாரியத்தின் சார்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாதுகாப்பு. கடந்த முறையே வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம திருவிழா டயத்தில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கிற அந்த கிரவுண்டு பக்கம் எல்லாமே நடக்குது. மின்சாரத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக மின்வயர்களை வந்து அந்த இரும்பு தூண்கள் நட்டி அதை சப்போர்ட்டாக பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு லைன் போயிட்டு இருக்குது. இந்த இடங்களில் வந்து மின்சாரம் கசிவு ஏற்படுறதுக்கு அந்த இரும்பு போலில் கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் அந்த பைப்பை பிவிசி பைப்புக்குள்ளே ஊடி இறக்கி அதை ஊடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா யாராவது பிள்ளைகள் தொட்டாலோ இல்லை ஆண்கள் வந்து கை வச்சாலோ அதுலேருந்து கசிவு இருந்தால் கூட அதுலேருந்து தப்பியிருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம். அடுத்து வந்து ஜென்ரேட்டர்லேருந்து போகக்கூடிய அந்த கேபிள்கள் கிரவுண்டில் தான் போட்டு லே பண்ணி கொண்டு போகிறோம். அதையும் கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போகிறோம். பின்ன தெருவிளக்கல் போடுறோம், சுற்றி தெருவிளக்கல், அப்புறம் அலங்கார விளக்கல் போடுறோம். அங்கங்கே ஹூக்கில் போட்டு தான் மின்சாரம் எடுக்கிறோம். ஹூக்குன்னா அந்த ஹூக்கு சொல்ல அந்த ஹூக்கு சொல்ல அது தெரியும். மைக் செட்ல ஒரு கல்யாண சடங்குனா கூட அவன் போற வழியிலே ஹூக்கு குத்தி குத்தி டேப் பண்ணிருப்பாங்க. அது சொல்றேன். அதுல வந்து கொஞ்சம் ஹைட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்காங்க, யாரும் தொடாத அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை வந்து
ரொம்ப இதுதான் கடைப்பிடிக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களுடைய பாதுகாப்பு கருதி அந்த விஷயத்தை சொல்றாங்க. சரியா? அந்த லைன்ல நம்முடைய லைன்ல நம்மளே கொடுக்குற அந்த கனெக்ஷனை கொஞ்சம் உயரமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, மின்சாரத்துறை அதிகாரி ஜெய் அவர்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன, அதற்கு நாங்கள் இந்த ஊர்க்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நம்முடைய டாக்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் முதலில் பகிர்ந்து கொள்கிறார். அதை தொடர்ந்து ஏனையவர்கள் நமது கருத்துக்களை பகிர்வோம். அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கம். போன வருஷம் வந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தீங்க. இருந்தாலும் மருத்துவர் இல்லை, செவிலியர் மட்டும் இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லா கேட்டதுக்கும் நாங்கள் 50,000 வரைக்கும் செலவு பண்ணி அந்த இடத்தையும் ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தோம். தங்குற வசதி கொண்டு செஞ்சு கொடுத்தோம், ஃபேன் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். மருத்துவர் இல்லாமல் முதலுதவி மட்டும்தான் பார்த்தாங்க, செவிலியர் மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் கூட இல்லாமல் இருந்தேன். அதனால் இந்த வருஷம் 24 மணி நேரமும் 3 நாளைக்கு மருத்துவரும், அது மாதிரி 6ஆம் தேதியும் மருத்துவர் இருக்க மாதிரியும் எங்களுக்கு இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவிழா ஏற்பாடு முறையாக நல்லா இருக்குது. இங்கே சுகாதார சார்பாக நீங்கள் கேட்ட மாதிரி 13, 14, 15, 24 நேரமும் டாக்டர்ஸு ஒரு டீம் எல்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட குழு 24 நேரமும் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 6ஆம் தேதிக்கு நான் எங்கள் மேலதிகாரிகிட்ட கேட்டுட்டு 6ஆம் தேதியிலேருந்து இது பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கால் இல்லைங்களா, அது வந்து அவங்க பஞ்சாயத்து வந்து அவங்க பண்ணணும். நீங்கள் அவங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து எங்கள் வேட்பாளர்கள் நாங்கள் என்ன கிளீன் பண்ணி தரோம். அடுத்தது நாங்களும் எங்க சொல்றாங்க யாரும் அதை மட்டும் நோக்கி விட்டாலே அந்த தண்ணி ஓடும். அதை மட்டும் உங்க அதிகாரிகள் செய்யணும் செய்யணும். ரைட் நீங்கள் சுகாதாரத்துறை ஆய்வாளர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் உங்கள் ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் பேசி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது போக இப்போ ஒரு 3 மேல்நிலை தொட்டி ஒரு சம்பு இருக்குது, அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். தலைவர் ஊராட்சி நாங்களும் சொல்லியிருக்கோம், க்ளீன் பண்ணி குளோரேஷன் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வாட்டர் 24 நேரம் வந்துட்டு இருக்கும், தண்ணி சப்ளை இருக்கும். அதை குளோரேஷன் பண்ணணும், 0.2 இருக்கும். அதை நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் குப்பைகள் அப்பப்போ அப்புறப்படுத்துறதுக்கு பண்ணணும். அப்புறம் திருவிழா ஆரம்பிக்கிற ஃபுல் பார்க்கிங் முகமருந்து அடிக்கும். ஏன்னா வெளியூர்லேருந்து வருவாங்க, சப்போஸ் இங்கெல்லாம் போது கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே இருக்கும், மறுபடியும் நம்ம ஊருக்கு பரவி இருக்கும். அதனால் அந்த புகை மருந்து அடிக்கிறதுக்கும் முன்னாடியே அடிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் ஊருக்குள்ள அடிச்சு அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். சுகாதாரத்துறை சார்பா இந்த திருவிழான்னா இருக்கு. ஏன்னா அதில் ஏதோ ஒரு வைக்கோட்டம் இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்க. சுண்ணாம்பு இல்லை, குளோரின் டேங்கை க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குளோரின் வேணால் இது பண்ணிக்கிட்டோம், உடச்சி போடலாம். ஆனால் டேங்கை க்ளீன் பண்ணதே அது எல்லாரும் ஒத்துலாம். சொல்லுங்கள்.
சார் நாங்கள் டஸ்ட்பின் வைக்கிறோமா எல்லாம் வைக்கிறோம், நம்மளே இந்த பாருங்க எங்கேயும் குப்பை எப்படி போட்டுருப்பாங்க. அப்போ சொல்லுங்க, நம்ம அந்த டஸ்ட்பின்ல கொண்டு போடணும், அதை அந்த இதை கொண்டு வரணும். நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன குப்பையை போடாததுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னொன்று செய்யணும், ஹோட்டல் ஏரியாவோட சரியாக சரியாக அவங்க இதெல்லாம் சரியாக அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். விழா நடக்கிற இடத்துல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வரணும். இந்த கூட்டம் இதெல்லாம் அப்போலாம் நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள இதுக்கெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, திருப்பணிகளை கொண்டு வரக்கூடாது, வெளியே சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம், உள்ளே இது பண்ணக்கூடாது, இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள எதுவுமே கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். இதுதான் வழி. இல்லை மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வேற யாராவது இருக்குமா? அதுக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. நீங்க பஞ்சாயத்து கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பா அதுபோக வீடுகளா சொல்றீங்களா, அந்த வீட்டுல பஞ்சாயத்துக்கு நீங்க ஒன்று ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கண்டிப்பா இதை நாங்கள் செஞ்சு இதை பற்றி ஏற்பாடு வேற எதுவும் சொல்லுங்க சார். பெரிய திருவிழாவுக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி 108 வந்தது. அதே மாதிரி 6ஆம் தேதியும் ஒளியத்தன்னைக்கும் 108 தான் சொல்றாங்க. 6ஆம் தேதி ஒரு நாளைக்கு சாயந்தரம் மட்டும் நைட்டு 12 மணி வீட்டு பண்ண ஏதாவது எமர்ஜென்சினா பயன்படுத்திக்கிற மாதிரி போனதான ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. 6ஆம் தேதி சாயந்தரம் நைட்டு 12 மணி வரைக்கும் கண்டிப்பாக அதே புதுப்பிச்சு கேட்டிருக்கோம். அதே மாதிரி திருவிழா அப்போ ஓப்பன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் அந்த மாதிரி இது ஓப்பன் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நேரம் இஷ்யூ இல்லாமல் அது தற்சமயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு அது அதான் தேங்க்யூ. வேறு என்ன சொல்லுங்க, தவறான கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா சுகாதாரம் சார்பாக இந்த திருவிழா நல்லபடியாக உங்க துறையில இருந்து பஞ்சாயத்து இருக்கிறீங்க. துறையில இருந்து பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப ஆர்வம் போடுங்க. நானும் வார்டு மெம்பர் தான். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பஞ்சாயத்து தலைவர் வந்தது எங்களுக்கு பேச தெரியும், மெம்பர் ஆனதும் பேச தெரியும். சுகாதாரத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி. 6ஆம் தேதியும் 108க்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக நமது அதிகாரி தெரிவித்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். அடுத்தது தீ அணைப்புத்துறை சார்பாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி திரு என்டன் அவர்கள் ஒரு சார்பாக பேச, அதற்கு பிறகு அதிகாரியினுடைய விளக்கத்திற்கு பிறகு மற்றவர்கள் பயிர் கொள்வோம். எல்லா வீர அதிகாரிகளுக்கும் ஊர் சார்பாகவும் பங்குத்தொழில் சார்பாகவும் இதுவரைக்கு ஃபயர் சர்வீஸ் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வழக்கமாக என்ன செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் மாத நற்பணி மன்றம் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக எங்கள் ஊர் சார் பையன் வந்து எல்லாமே நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எந்த குறையும் இல்லாமல் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி எந்த குறையும் சொல்றதுக்கு விரும்பல, எல்லாமே நல்லபடியாக அது வழக்கமாக ஊரில் வழக்கம்னு எங்கொன்று வண்டி ஃபயர் சர்வீஸ் நிச்சயமா வழக்கமான 2 வண்டி நிப்பாட்டிடுவோம். ஒன்று இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு. அது போக ஒரு அன்பான நிறுவல், இந்த எல்லா கடைகளுமே ஒரு ட்ரிம் சீட் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கூரஸுக்கு தானே போடுறீங்க, கொஞ்சம் ட்ரிம் சீட் போட்டால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 மீட்டருக்கு ஒரு சின்ன சின்ன தண்ணி பேரல் வச்சா நல்லா இருக்கும். போன வருஷம் நீங்க சொன்னீங்க, நான் தான் சரி இருந்தாலும் மறுபடியும் ஞாபகம்
என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம். சரி, சந்தோஷம். யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, அதுக்காக தான் அதை வச்சுட்டு சரி. இப்போ இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் கிணத்துல குளிக்கிறாங்க. அதாவது வெளியூர்ல பசங்க வராங்க, வீட்டுக்கு சொல்லி கோயிலுக்கு போறேன்னு சொல்லி குளிக்க போயிடுறாங்க. அப்போ தெரியாம சில பேர் உள்ள முங்கிடுறான், அவன் வேலையை தெரியாம முங்கிக்கிறான். அப்போ சில விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 3 நாளைக்கு திருவிழா நேரத்துல கொஞ்சம் அந்த குளங்கள் அந்த கிணறுலாம் கொஞ்சம் குளிக்க தடை செஞ்சா நல்லா இருக்கும். அறிவிப்பு மூலமா அறிவிச்சு நம்ம அதை கொஞ்சம் சரி 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 போர்டெல்லாம் வைக்கிறோம். போர்டு வைக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். பேரிகேட்லாம் கட்டுறோம். பேரிகேட்லாம் கட்டுறோம். இன்னும் வேணா செக்யூரிட்டி பண்ணுவோம். சரி. அப்புறம் இந்த ஒரு முக்கியமான ஒரு இடங்கள்ல வந்து மக்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல காவல்துறை ஃபோன் நம்பரு, தீயணைப்புத்துறை ஃபோன் நம்பரு, ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் கொஞ்சம் எழுதி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் தெரியாது. யாராச்சும் ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஃபோன் நம்பர் வந்து ஒரு விபத்து இருந்தால் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்படியா? சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக. அதுபோக ஒரு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்றேன். நாங்கள் இவ்வளோதான் பாதுகாப்பாக பணிபுரிஞ்சால் கூட இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலர் சட்டையோட தான் அணிஞ்சிருக்காங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் அவங்கள நம்பி தான் இருக்கிற மாதிரி ஒரு நாங்கள் உணர்றோம். ஏன்னா அவ்வளோ உறுத்தலோட செய்கிறாங்க மக்கள். உண்மையில ரொம்ப சந்தோஷம். அவங்க இருக்க போய் தான் நாங்களும் கொஞ்சம் தைரியமாக பணி செய்ய முடியுது. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த பசிலிக்கான்னு சொல்லி ஒரு புதுசாக இது வந்திருக்கு. இப்போ பங்குத்தன்மையா காலத்தில் வந்து உண்மையில அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லா எத்தனையோ சர்ச்சை இருக்கு. இந்த சர்ச்சை கிடைத்தது வந்து இந்த ஊருக்கு கிடைச்ச பெருமை தானே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்கள் எத்தனையோ மக்கள் வந்துருக்காங்க. ஆனால் இந்த சர்ச்சைக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் வருஷம் கோயிலுக்கு வரதான் செய்கிறேன். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்கே வர்ற ஜனங்கள் எந்த வேண்டுதலோடு வராங்களோ அது வந்து நடக்க போய்தான் இந்த மக்கள் வந்து கூட்டிகிட்டே வராங்க இல்லையா? அவங்க எங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கு. இந்த இடத்துல வந்து வருஷம் பணிபுரிகின்ற எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது வருகிற மக்களுக்கும் நாங்கள் பணிபுரிந்த அனைத்து அரசு ஊழியர்கள், அப்புறம் தனியார் ஊழியர்கள் அவ்வளோ பேருக்கும் இந்த இறைவனோட ஆசீர்வாதம் இந்த வருஷமும் இருக்கும். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நன்றியோடு பார்க்கிறேன். உங்களுடைய நம்பிக்கைக்கும் வேண்டுதலுக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த பாதுகாப்பு கருதி கிணறு பக்கம் போகக்கூடாதுன்ற விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். அதுக்காக தான் பல இடங்களில் தொட்டி கட்டி வச்சிருக்கோம். கிணத்துலேருந்து தொட்டியில் தண்ணி எடுத்து தான் தொட்டியில் தான் ஆட்கள் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது. இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்னதுபாரு கிணத்துல சுற்றி பேரிகார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு உள்ள யாரும் நெருங்காதபடி பார்த்துக்கணும். அதை செய்வோம். சரி, அடுத்து ஊராட்சித்துறை சார்பாக நாம் செய்ய வேண்டிய பணிகள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து அரவிந்த் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்த, அதுக்கப்புறம் நம்ம உள்ள கூட்டத்தில் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வார்கள், தெருவில் வார்கள் அவ்வளவையும் சுத்தம் செய்ய வேண்டும். இப்போ கால்வாயில் சுத்தம் பண்ண சொன்னாங்க. சுத்தம் பண்ண சொன்ன மாதிரி தோண்டியாச்சுன்னா தண்ணி பெருகத்தான் செய்யும். அது தண்ணி ஓடுறதுக்கு வழி என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கேட்போம். ஊர் சார்பாக அதை அவங்க செஞ்சு தர சொல்லுவோம். சுகாதாரத்துறை சார்பாக குளோரினேஷனுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணுமோ அதை நாங்கள் எங்களுக்கு செஞ்சு தரோம். ஆனால் பெரும்பாலும் இந்த டிராக்டரில் வர்ற தண்ணி, தொட்டியில் வர்ற தண்ணி யாரும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த கிடையாது. அவ்வளவுமே பழகு தான். வர்ற மக்கள் அவ்வளோ பேர் குடிநீர் நாங்கள் தனியாக சப்ளை பண்ணுறோம். அது ஆர்வ வாட்டர். ஆனால் நீங்கள் நினைக்கிற குளோரினேஷனால வேறு எந்த தொந்தரவும் வராது. வாட்டர் கேட்னாலேயோ வாட்டர் கேட்டையோ சுத்தம் பண்ண சொன்னாங்க, சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அதை போய் செக் பண்ணல. ஆனால் இந்த தண்ணியினால வேற எந்த பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை. மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் மட்டும் அது ஆர்வ வாட்டர் மட்டும்தான். இந்த வாட்டர் டேங்க்லேருந்து வர தண்ணி, டிராக்டர்லேருந்து வர தண்ணி எல்லாருமே குளிக்கிறதுக்கு மட்டும் வீட்டில் உள்ள பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான். அதனால் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக செயல்படுறத நம்ம இதை செய்வோம். நம்ம அந்த கால்வாய் சுத்தம் ஏற்பாடு பண்ணணும். அதை ஆழப்படுத்தாம தண்ணி ஓடுற மாதிரி ஓடுற மாதிரி இந்த குப்பைகள் அழியாதுன்னா ஓட தண்ணி ஓடிடும். ஒரு நாட்டம் இருக்காது. வீடியோ பார்த்து
இல்ல அதாவது பஞ்சாயத்துல உள்ள லைன் அப்பதான் லைன் ஏரியாவில் நடக்குது. இல்ல பஞ்சாயத்துல உள்ள லைன் அதெல்லாம் பார்க்க முடியாது. சின்ன காடுகள் பராமரிப்பு வேலையை பார்க்க முடியாது. பதில் சொல்லுவாங்க. ஒரு சில வேலைகள் முடியாம இதெல்லாம் முடிஞ்சளவு பஞ்சாயத்துல என்ன வேலை தரோம். பஞ்சாயத்துல உள்ள இருந்து தலைவர் கொஞ்சம் மனசு கஷ்டம். நீங்க போய் சேர்மன் கேட்கணும், சேர்மன் சரி சரி, அது பேச வேண்டிய இடம் பஞ்சாயத்து அலுவலகம். அதை மட்டும் தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அடுத்து நம்ம அந்த சாக்கடை விஷயம் சொல்றோம்ல, நம்ம சொந்த ரோட்ல இருந்து எட்டாந்தரம் போற வரைக்கும் உள்ள சகதி அதிகமாகுது. அதுல நீங்க அதிகம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்கள் தான், இந்த நெகிழி சொல்றோமே அதுதான் அதிகம். அது தன்னால மேல இருந்து வானத்துல இருந்து வரல, நம்ம ஊர்ல பயன்படுத்தி நீங்க குப்பை வண்டியில முறையா செலுத்தாம போனதுனால, ரோட்ல தூக்கி போட்டு போனதுனால அங்க போய் காத்துல அடிச்சு கிடக்கு, அந்த கால்வா மடிச்சு கிடக்கு. ஆக ஊராட்சி செய்ய வேண்டிய பணி இருந்தாலும் அதுக்கு முன்னால நம்முடைய காக்கும் பணி ஒண்ணு இருக்கு, பிரிவென்டிவ் மெத்தட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதை எடுக்கிற விதமா நம்ம சரியா இருந்துக்கிட்டா பஞ்சாயத்து சரியா இருக்கும். அதனால அது சீக்கிரமாக தூரெடுக்கப்படும். அதுக்கு நம்ம உதவி செய்வோம். சரியா? நன்றிமா. அடுத்து பொதுப்பணித்துறை, ஏறக்குறைய சுகாதாரம், ஊராட்சி, பொதுப்பணி எல்லாமே சேர்ந்து வரும். பொதுப்பணித்துறை சார்பாக வேண்டிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். பொதுப்பணித்துறை நம்ம இந்த வருஷம் தான் நம்ம நடைபெற்று வந்திருக்காங்க. பொதுப்பணித்துறை சார்பாக என்னன்னா, நம்ம நாட்டில் ஸ்டெபிலிட்டி, அதுபோக தேர் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, நீங்கள் தேர் போகிற வீதி இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கணும். கிணறு மேற்கொள்ள இல்லாத மாதிரி நீட்டாக சரணம் பண்ணி முன்னாடியே அந்த வீதி சார்பாக மின்சாரத்துறையே அதுக்கு வீட்டு மேலே போகிற வயறு அதையும் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் இந்த நாட்டில் ஸ்டெபிலிட்டி ஃபஸ்ட்டு தேர் தான். மேக்ஸிமம் பொதுப்பணித்துறையில் இருந்து இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பண்ணி வந்து பண்ணுறோம். 2 வருஷமா தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் நாங்கள் சரி ஸ்டெபிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தேர் வந்து சரியான முறையில பராமரிக்கப்பட்டிருக்கா, ரோட்ல ஓடுற தகுதி இருக்கா, சைட்ல கரண்ட் மின்சாரப்பட்டிகள்லாம் ப்ராப்பரா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி கடந்த 2 ஆண்டுகளா பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் முறையா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கடிதம் கொடுத்தது போல அதுவும் தயாராக இருக்குது. அதனால பிடபிள்யூடியை முறையா நாங்கள் அணுகி அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிக் கொள்வோம். கரண்ட் விஷயத்துல மின்சாரத்துறை நேரத்தில் பேசினாங்க. அது ஏறக்குறைய அந்த தேர்வினுடைய அமைப்பு கட்டாத அளவுக்கு இருந்தாலும் நம்முடைய தேர் பகல் நேரம் மட்டுமே ஓடுறதுனால எந்தவித மின்சார இணைப்புகளும் தேர்ல இல்லை. அதனால தைரியமா, அதாவது ஏதாவது சர்க்யூட் அல்லது ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்குன்னா, ஏன்னா நமக்கு எந்த லைட் கனெக்ஷன் கிடையாது தேர்ல இல்லையா. ஆகையினால அது ஒரு பாதுகாப்பான இடம் தான், அது முறையாக செயல்படுத்தப்படும். அதான் ஸ்டெபிலிட்டியும் நம்ம வாங்கிடும். சரியா? அடுத்து துறைகளில் மிக முக்கியமானது வருவாய்த்துறை. சட்டம் ஒழுங்கு, காவல்துறை எப்படி பொறுப்பேற்று நடக்கணுமோ அதுபோல வருவாய்த்துறை அதை பொறுப்போடு செய்ய வேண்டியவர்கள். நிறைவாக வருவாய்த்துறையும் காவல்துறையும் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். வருவாய்த்துறை சார்பாக நாங்கள் நடவடிக்கைகள் என்ன என்பதை ஆர்ஐ சார் தெளிவுபடுத்தினாங்கன்னா அதுபோல நம்ம ஒரு சார்பாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவிழா நல்லபடியாக நடைபெற வருவாய்த்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு என்ன என்ன இது வேணாலும் முழு ஒத்துழைப்பு. சரி, ஏறக்குறைய எல்லா துறைகளும் கவர் பண்ணியாச்சு.
அதாவது இப்போ வந்து நம்ம திருவிழாக்கள் சிறப்பாக நடந்துட்டு அதாவது தகவல் தொடர்புக்கு வந்து இப்போ நான் நேற்று போன வாரம் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போதும் தூத்துக்குடி சூப்பரண்ட 108 சூப்பரண்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து டெம்பரவரியாக செல்லுக்கு வந்து டவர் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க, 10 போட்டாங்க, ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது யாருக்கோ 108க்கு தகவல் சொல்லவோ, ஆஸ்பத்திரிக்கு தகவல் சொல்லவோ, நம்ம டிஎஸ்பியாவோ போலீஸுக்கோ தகவல் சொல்றதுக்கோ முடியாமல் இருக்கு. போன வருஷம் வந்து ஒரு சில மணி நேரங்கள் வந்து டவரே கிடையாது. அதனால இந்த வருஷம் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க சார் அப்படின்னு சொல்லி சூப்பர் சார் நான் ஃபோனில் பேசும்போது அதை வந்து தெளிவாக சொன்னார். கேட்டு பாருங்க, அந்த டவர் ஏர்டெல்லோ ஜியோவோ பிஎஸ்என்எல்லோ ஏதோ ஒரு 2 டவரை டெம்பரவரியாக போன வருஷத்துக்கு முன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால செல்ஃபோன் சரி கரெக்டாக இருந்தது, தகவல் பரிமாற்றம் நல்லா இருந்தது. அதை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுது. இந்த தகவல் தொடர்பு விஷயமா யாராவது ஒரு கல் சொல்ல இருக்கிறீங்களா? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால போட்டிருந்ததா அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னால போட்டிருக்கோம். அப்போ ஒரே நெட்வொர்க்ல அதிகமான கனெக்ஷன் இருந்தது அப்படிங்கிறதுக்காக செய்ததாகவும், அதுக்கு பிறகு பல நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்க்கு போனதுனால எந்த கம்பெனியும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். சரிதானா? ஊர் சார்பா செலஸ்டின் நான் சொல்லுங்க. ஊர் சார்பா பணம் கொடுக்கல பாரு. எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அப்படின்னா ஒரு கட்டிருப்பாரு, அந்த மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஒரு கட்டிருப்பாரு, அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ உள்ள நெட்வொர்க் கம்பெனி ஃபுல்லாக ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அப்படி தெரிஞ்சு யாரும் இல்லை, விசாரிச்சளவு முன்னாடி வேலை பார்க்குறவங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ அந்த நெட்வொர்க் கம்பெனி யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்னு டிஸ்ட்ரிபியூட் கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களை பிடிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. முன்னாடி வந்து நம்ம பணம்லாம் எதுவுமே கொடுக்கல, பணிமயமாதத்துக்குள்ள போயிட்டு அங்கிருந்து அப்படி வந்துருவாங்க. 3 வருஷம் வந்துருந்தாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து நம்ம தொடர்பு பண்ண முயற்சி பண்ணும்போது நம்மளை தொடர்பு பண்ண முடியல. டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாவோ வேற ஆபீசர்ஸ் இப்போ யாருமே இல்லை பார்த்துறோம் அந்த லைன்ல. அதனாலதான் காரணம். சரி, ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்த கமிட்டி மீட்டிங்ல பேசி யாரை தொடர்பு கொள்ளணும்னு பார்ப்போம். எந்த நெட்வொர்க்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வரதுக்கு தயாரா இருக்காங்கிறத பேசுவோம். சரி, நிறைவாக எல்லா டிபார்ட்மெண்ட்களுடைய விவரங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சொன்னோம், தேவைகளை சொல்லியிருக்கிறோம். அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் நமக்கு பதிலையோ அதை செய்ய வேண்டிய கடமையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைவாக அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்ற நம்முடைய காவல்துறையை பற்றி, அதனுடைய தேவைகளை பற்றி, நம்ம முன்னெடுக்க வேண்டிய கடமைகளை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அது காவல்துறையினுடைய துறை சார்ந்த பணிகளை நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை நண்பர் தம்பி செபஸ்டியன் அவர்கள் சொல்லுகிறார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது அழைப்பை ஏற்று நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கான நோட்டீஸ் கொடுக்கும்போது ஐயாவை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, மற்ற அதிகாரிகள் யாரையும் என்னால் பார்க்க முடியல. அங்கே டேபிளில் கொடுத்து விட்டோம். ஆனால் அவரோட அழைப்பை ஏற்று, பங்குச்சாமியோட அழைப்பை ஏற்று, ஊர் மக்களோட அழைப்பை ஏற்று ஒரு அதிகாரிகள் வந்ததற்கு காமநாயக்கம்பட்டி மாதா இளைஞர் நண்பர்கள் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் இப்போ போலீஸை பற்றி நம்மளை பேசுனாங்க. இப்போ காவல்துறையை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பெர்ஃபெக்டாக எங்களுக்கு க்ளீனாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சாரும் நாங்கள் இன்னைக்கு போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செய்யணுமோ எக்ஸ்ட்ரா போலீஸ் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், செஞ்சுருவோம்னாப்ல. இப்போ கீழே பார்க்கும்போது ஆர்டர் சார் வந்திருந்தாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறீங்களா, நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் உங்களுக்கு பண்ணி தரணுமா அப்படின்னு அவங்களாவே கேட்டாங்க. அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் சில இடங்கள்ல உங்ககிட்ட அதிகமான கூட்டம் இருக்கிற இடங்கள்ல போலீஸ் அதிகமாக நிற்குதுயா. அந்த ரவுண்டில் நம்ம வெளியில் போகிறதுல போனது கேட்டிருந்தேன். ஆனால் குறைவான போலீஸ்காரர் இருந்தாங்க. இந்த வட்டம் அங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். பெண்கள் குளிக்கிற தொட்டிகளில் இன்னும் கொஞ்சம் பெண் போலீஸ்கள் அதிகமாக போட்டு அதையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குமாறு காவல்துறையை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர் டிராஃபிக் சார் சொல்றாரு சார். சார் போன வருஷம் மாதிரியே இந்த ட்ரிப்பும் பேர் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் சார்.
போன வருஷம் நம்ம எப்படி எடுத்தோமோ பேரிக்காடு எடுத்தோமோ, தூத்துக்குடியிலேருந்து ஒரு 2 லோடு இருந்துச்சு. அதை நம்ம அங்கே லோக்கலில் ஒரு 2 லோடு எடுத்தோம். நம்ம எப்படி எடுத்துட்டு நம்ம மக்கள் எப்படி எட்டு வர்றோமோ எட்டு வந்த மாதிரி திரும்ப கொண்டு கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேரிக்காடு தேவைப்படும். போன வருஷம் நம்ம வந்து ஒரு 120 தான் எடுத்தோம். இந்த வருஷம் சொன்ன மாதிரி சில கிணறுகள்லாம் கொஞ்சம் அவுட்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடிமான வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக பேரிக்காடுகள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியப்படும். நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிற இடத்துல இறக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காவல்துறை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சார்கிட்ட பேசியிருக்கேன். கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் சில சொல்ல முடியாத டார்ச்சர்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். உங்கள்கிட்ட அடுத்த தொடர்ந்து நான் பேசுகிறேன் சார். ஐயா வணக்கம். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது எங்களுக்கு 14ஆம் தேதி அரசு உள்ளூர் மாவட்ட விடுமுறை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். அமைச்சரிடமும் கொடுத்திருக்கிறோம், எம்பியிடமும் கொடுத்திருக்கிறோம், கலெக்டரிடமும் நாங்கள் மனசு செய்திருக்கோம். போன வருஷமே செய்திருக்கோம், இந்த வருஷமும் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உதவியுடன் எங்களுக்கு இந்த 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை உங்கள் சார்பில் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு வாங்கி எங்களுக்கு தண்ணீர்களுக்கு ஏற்படும். 14ஆம் தேதி தீர்த்தாப்பட்டியிலும் காமராஜப்பட்டி வழியாக வர்ற இந்த பாதைகளுக்கு எந்த காவல்துறையும் வரல. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், அவங்க எப்பா உங்கள் காவல்துறை நம்பர் கூட எனக்கு இருக்கு, எப்போ வேணாலும் வருவாங்க, நாங்கள் சொன்னதுக்கு உடனே பதில் கிடைக்கும். அதனால நீங்கள் அட்டகாசம் பண்ணலாம் விட்டுருங்க. கல்விச்சுருவாங்க எல்லா அட்டகாசமும் நைட்டு பகலையில் நடக்கும். வச்சுருந்தாலா நானும் யார் நம்பரை வச்சுக்க மாட்டேன். நான் கூப்பிடுவேன். எப்படின்னா மஞ்சள் பள்ளியும் வேணுமா, காட்டு பள்ளியும் வேணுமா, எப்படி நீங்கள் வரப்போங்க அப்படின்னு சொன்ன கொஞ்சம் ஓடிடுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த கேட்கலாம். அவங்க தண்ணி எடுக்க போகிறோம் எல்லாம் செய்வாங்க. நாங்கள் 3 நாளைக்கு நைட்டு போகணும் தூங்க பண்ணோம். எங்களுக்கு அதே வேலை தான். இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு 2 ரவுண்ட் வந்தாலும் ரொம்ப வர வேண்டாம். 2 ரவுண்ட் வரானா கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இருக்கும். அங்கங்கே தண்ணி அடிச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சொல்ல வச்சுக்க தண்ணிக்கு இந்த பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் தான் இருக்கோம். இருந்தாலும் நீங்களும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையில் வருது. அவ்வளோதான். நன்றி ஐயா. அவர்களுக்கு ரொம்ப வேண்டுகோள். டவர் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2 வருஷம் 3 வருஷமாக நாங்கள் அவனுக்கு ரெண்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தான், அது தெரிஞ்ச முடியுமா? இப்போ நீங்கள் அதை உங்கள் முயற்சியில் எங்களுக்கு இந்த வட்ட டவர் ஏற்பாடு கொடுத்துடலாமையா? செல்போன் டவர் நீங்கள் வழிமுறை சொல்லி உங்கள் இதில் செஞ்சீங்கன்னா அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மேடையில் இருக்கக்கூடிய பாரா சார் அவர்களுக்கும் என்னுடைய காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் இதர துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஸ்டாஃபுகளுக்கும் பெரும் மேலாக காமநாயக்கன்பட்டி ஊர் மக்கள் அது அப்படின்னு சொல்கிறத எனக்கு ஒரு எப்பவுமே சொல்ல வேண்டாம், என்னுடைய இதயத்தோட ஒரு நெருங்கிய காரணம். எப்பவுமே போன வருஷம் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் இங்கே கோயில்பட்டியில் ஃபஸ்ட்டு 2022 வந்து ஜாயின் பண்ணோடனே பெரிய பந்தோபஸ்ட் தான் நான் எடுத்துக்கிட்டது நம்ம காமநாயக்கன்பட்டியோடைய சர்ச்சை ஃபெஸ்டிவல் இதுதான். ஸோ அது வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு மிகப்பெரிய பந்தோபஸ்ட் லெவலில் நம்ம எடுத்தோடனே பார்த்தது அந்த இதுங்கிறனால அது ஒரு நெருக்கம். இப்போ அதையும் தாண்டி அடுத்த நெருக்கம் என்னன்னா, நான் இங்கே பணி செய்த காலத்தில் பேராலயமாக இப்போ அந்த பேராலயமாக அறிவிக்கப்பட்டு அதனுடைய இதுக்கு காவல்துறையை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு டிரான்ஸ்ஃபர்னால் நான் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். பட் அவர் இந்த பேராலயமாக அறிவிக்கப்பட்டு அதனுடைய முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மீட்டிங்கில் நம்ம இந்த திருவிழாவுடைய தொடக்கத்திலேயே நான் இருந்திருக்கேன், பங்கு பெற்றிருக்கேன். மேற்கொண்டு வர காலங்களில் திருவிழா முறை வரைக்கும் ஸோ எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் முன்னாடி சொன்னதால நான் சொல்லுவேன். ஸோ நானும் இந்த இதில் திருவிழா முழுமையாக முடிகிற வரைக்கும் தெரியல, நமக்கு தெரியாது வருமா ட்ரான்ஸ்ஃபர் வருமா எனக்கு தெரியாது. பட் காவல்துறை சார்பாக இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து கம்பல்சரியாக எல்லாமே பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபஸ்ட்டு 2022
பந்தோபஸ்து போகும்போது 180 பேர் வச்சு போலீஸ் போட்டிருந்தேன். அதாச்சும் கொடியேற்றத்துக்கு மட்டும் சொல்றேன். திருவிழாவுக்கு தனி ஸ்கீமா மட்டும் பார்ப்போம். கொடியேற்ற அன்னைக்கு மட்டும் நான் 950. போன வருஷம் வந்து 240 பேர் வச்சு போட்டிருக்கோம். இப்போ ஸ்கீம் வந்து 380 பேராக வச்சு போட்டிருக்கோம். 380 நீங்களே பார்த்துருக்கீங்க. எப்பவுமே அந்த ஓபியில் ரிப்போர்ட் பண்ற போலீஸை வச்சு கவுண்டர் அதான் தெரியும் உங்களுக்கு பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த அவுட்டரில் இப்போ அந்த அவுட்டர் பெரிஃபெரியெல்லாம் போட்டு அந்த ரோடுகள் எல்லாமே சரி, அம்மா சொன்ன மாதிரி அந்த தீட்டாமட்டி ரோடு அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெளிப்புறமாக மண் ரோடாக இருக்கட்டும் இல்லை தார் ரோடுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த இதில் கொஞ்சம் போலீஸ் போகிற மாதிரி அந்த இதெல்லாம் நான் போட்டுறேன். ரெண்டாவது பேரிகேட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கம்பல்சரியாக பேரிகேட்ஸ் அது என்ன கவுன்ஸ் எங்கெங்கே வேணுமோ எல்லாமே அவர் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சார். பார்த்து எவ்வளோ பேரிகேட்ஸ் லாஸ்ட் டைம் எடுத்தோம், பட் எங்களுக்கு நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே. அதுக்கு பேரிகேட்ஸ் அந்த இதையும் நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க குளிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல கூடுதலாக பெண் காவலர்கள் இருக்கிறத நான் என்ஷூர் பண்ணிடுறேன். அதுவும் பார்த்துறேன். இப்போ முக்கியமாக இந்த டவர் இஷ்யூ சொன்னீங்க. எனக்கு அதை பற்றி எங்களுக்கும் அந்த நாலேஜ் இல்லை. பட் என்னன்னா எங்களுக்கு டெக்னிக்கல் செல்லுன்னு சொல்லி எங்கள் போலீஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மைக்கு இந்த இதெல்லாம் வருவேன். அவங்க மூலமாக நான் கேட்டுட்டு அவங்க ஏதாச்சும் கான்டாக்ட் இந்த டவர் சம்மந்தமாக ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்களோ இல்லை எங்கே யாரை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அதை கண்டிப்பாக நான் வந்து மேபி நாளைக்கு ஈவினிங்குள்ளார கண்டிப்பாக. ஏன்னா தெரியாத விஷயம் தெரியுங்கிறத நான் உண்மையை ஒத்துக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல வழிமுறைகள் என்ன பண்ண முடியுங்கிறத நான் கேட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளார நம்ம ஸ்டேஷன் மூலமாக அதை சொன்னேன். எங்கே யாரை பார்க்கணும் பார்த்து இந்த டவர் அமைக்கக்கூடிய என்னங்கிறது இதில் இது இன்னும் சில விஷயங்கள் 1-2 பண்ணணும். உண்மையாலுமே நான் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உங்கள் அனைவருக்குமே தான். முதல் வருஷம் நான் வந்து இந்த 2022 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தேருக்கு இந்த பிடபிள்யூடியிலேருந்து சர்டிஃபிகேட் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கினதில்லை. சொன்ன அன்னைக்கு அந்த வருடத்துல நடைமுறை கொடுத்துருக்கு. இப்போ அந்த 2 வருஷமா தொடர்ந்து வந்து இந்த 3ஆவது வருஷம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து சொல்லியாச்சு. ஸோ அதில் வந்து என்னன்னா எப்பவுமே ஒத்துழைப்பும் எப்பவுமே முன்னேற்பாடாக எல்லாம் செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க என்னைக்குமே ஒரு எல்லளவு கூட கீழே குறையிலேங்கிறது அந்த வருஷத்துல நாங்கள் வந்து அனைத்து துறை சார்பாகவும் நான் சொல்றேன், காவல்துறை மட்டும் இல்லை அனைத்து துறை சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். ஸோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் அது அவங்க அந்த மாதிரியே நீங்கள் சொல்லியாச்சு. இன்னொன்று லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் கொஞ்சம் நம்ம அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷர்ஸில் எப்பவுமே இந்த பிபி இந்த ஒரு பிபி ஒரு சவுண்டான ஒரு பிபி லாஸ்ட் டைம்லாம் சுத்தமாக எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மற்ற 1-2 பேர் கூட நம்ம வாக் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டோம். முடிஞ்சளவு வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த ஷாப்ஸ் வைக்கணும்னு சொல்லி வரவங்க கடைகள் போடணும்னு வரக்கூடிய நபர்கள் இல்லை நாங்கள் காவல்துறை வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. நாம வந்து இப்போ 6ஆம் தேதி அன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிலேருந்து நம்ம ரிப்போர்ட்டிங் வந்து எல்லாமே வருவோம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உங்களுக்கு சார்பாகவும் அவங்க சொல்லி இந்த பிபி மட்டும் வைக்கிறாங்க மட்டும் சொல்லுங்க. நம்ம அவங்களுடைய தொழிலை அந்த மாதிரி கெடுக்க போகிறதில்ல. பட் அதனால ஒரு நியூசன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடாதுனால அந்த பிபி இது இந்த ஷாப்ஸ் வைக்கிறவங்க கடைகள் வைக்கிறவங்களுக்கு எல்லாருமே தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த பிபி இது ஒன்று. ரெண்டாவது லாஸ்ட் டைமே வந்து இந்த கடைகள் வைக்கக்கூடிய நபர்களுடைய ஆதார் கார்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பக்கவாக வாங்கிடுச்சோம். முடிந்த அளவுக்கு இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஆதார் கார்டு வாங்கிடுச்சு. ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லிட்டு இப்போ எவ்வளோ கடைகள் அதை அமைக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 180 கடைகள் அமைக்க போறீங்கன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 180 கடைகளில் நம்பர் 1 கடைனா நம்பர் 1 கடையோடைய நபருடைய ஆதார் கார்டு இது, அவருடைய ஃபோன் டீட்டெயில்ஸ் இது, அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது அப்படிங்கிற ஒரு சார்ட் மாதிரியாச்சும் ஒரு நோட்டு தனியாக போட்டு கூட அதை எழுதி வச்சிருக்கு. ஏன்னா இப்போ பொதுவாக என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே வந்து இங்கே என்ன நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருவீங்க. பட் இது எதுக்காக சொல்கிறேன், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அந்த கடையில் இருந்த நபர் யாராச்சும் ஒருத்தர் நம்ம யாருக்கு விசாரிக்க வேண்டியது இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு அசஸ் பண்ணணும் அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நபர் யாருக்கு நமக்கு தெரியாமல் போயிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து கம்பல்சரி அந்த ஆதார் கார்டோடைய டீட்டெயில்ஸும் ப்ளஸ் அவர் பக்கா ஃபுல் டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருங்க. நம்பர் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முன்னாடி எப்படி நீங்கள் தான் கடையை வந்து அமைக்க போகிறீங்க. இப்போ இந்த லைன்ல 10 கடைகள் இருக்குன்னா நம்பர் கொடுத்துருங்க 1 2 3 4 5 6 7 10 கொடுத்துட்டு ஒரு 100 கடைகள் அப்படின்னா 100 கடைகள் எண்களை கொடுத்துட்டு அது ஒவ்வொரு கடைகளுக்கான இன்னாருங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து எல்லாமே கடைகள் போடுவாங்க. முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட கடைகள் நிறைய எல்லாமே போடுவாங்க. அதில் ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களை எப்பயுமே பார்த்து தான் போடுவாங்க. நாங்களும் சரி காவல்துறையும் சரி பஞ்சாயத்து மூலமாகவும் சரி வருவாய்த்துறை மூலமாகவும் சரி சுகாதாரத்துறை மூலமாகவும் சரி நாங்களும் அறிவுறுத்துறோம்.
கொஞ்சம் எல்லாருமே கவர்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அதாச்சும் ஓப்பனாக இல்லாமல் அட்லீஸ்ட் இப்போ நிறைய அந்த தேன்குள்ளெல்லாம் அதெல்லாம் வச்சுருக்கீங்க அது அப்படியே ஓப்பனில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அது மேலே கவர் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க அந்த ஃபுட் ஐட்டம்ஸோடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஓப்பன்லி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நீங்கள் ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுக்கும்போது அதையும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இது பண்ண சொல்லுங்கள். ஸோ அது வந்து ஏன்னா ஹெல்த் சேஃப்டி ஆஸ்பெக்டில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. அடுத்தது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தீங்க அந்த நமக்கு ஃபீமேல்ஸ் லேடிஸ் வரவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹூக்கு மாதிரி கொடுத்தீங்க. மேக்ஸிமம் எல்லாமே சாரி வச்சு அந்த ஹூக்கு இருந்தால் அதையும் நாங்கள் காவல்துறை சார்பாகவும் நடைமுறைப்படுத்துகிறோம். வாலண்டியர் சைட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அந்த பின்னு கொடுத்து அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கான இதையும் கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து பார்க்கணும். அது ஒன்று. அடுத்தது கவர் பிரச்சனை அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் என்னங்கிறது எல்லாம் பார்த்துருவோம். இன்னொன்று முக்கியமாக அந்த அங்கே மைக் வச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அதுக்கான ஓடிட்டு இருக்கீங்க. அதில் தாராளமாக சொல்லுங்க ஓபியோடைய லொக்கேஷன் போலீஸோடைய ஓபி லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இங்கே இருக்குங்கிறது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மைக் இருக்கு. ஸோ நம்ம மைக்கோடைய ஃப்ரீக்வன்சியை வச்சு இப்போ நியர்பையாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்புலன்ஸோட இது கிடைக்கலாலும் கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் யாரோ ஒரு ஆஃபீஸர் கையில் மைக் இருக்கும். நம்மளால இமீடியட்டாக அது கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ யார் டைரெக்டாக அந்தந்த துறை சார்ந்த கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓபியோடைய லொகேஷன் எங்கே இருக்குச்சுன்னா அங்கே மைக் ஓடிட்டு இல்லையா அந்த ஸ்பீக்கரில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஓடிட்டு இல்லையா அவங்க கிட்ட சொல்லி அது முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஓபியில் நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாவே இமீடியட்டாக நம்ம வந்து போலீஸ் வச்சு நம்ம இப்போ டக்குனு ஆம்புலன்ஸ் போகணும் இல்லை டக்குனு ஃபயர் சர்வீஸ் போகணும் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டக்குனு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த ஓபியோடைய லொக்கேஷனை அடிக்கடி சொல்லுங்க. அது ஒன்று. அடுத்தது லாஸ்ட் டைம் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா லாஸ்ட் டைம் உண்மையாக சொல்றேன் இந்த எக்ஸிபிஷன் அந்த இது மைதானம் வந்து நல்ல ஸ்பேஸியாக நல்ல விலாசமாக நல்ல ஒரு பாதுகாப்பு அம்சங்களோட இருந்தது. அதையும் வந்து கொஞ்சம் அந்த பின்னாடி இதில் மட்டும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக மட்டும் பண்ணிக்கணும். இந்த பின்புறமாக ஒரு நம்ம ரோடு இப்போ டெம்பரரி ரோடாக போட்டு லைட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் லாஸ்ட் டைம் ஏன்னா நான் அதெல்லாம் ஃபுல்லாக நடந்து பார்த்து எல்லாமே தான் வந்தேன். அது ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அந்த பக்கம் நல்லா இருக்கும். ஸோ அந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்ட்ரா கொண்டு சொல்லியிருக்கோம் அந்த வருஷம். இதை நான் சொல்றேன் நாங்கள் சொல்றதை விட முன்னேற்பாடாக நீங்கள் எப்பவுமே பண்ணிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லை பட் அது ஒரு ஒரு கன்சிடரேஷன் நம்ம வச்சிருக்கோம். ஓகே வேற எதுவும் இல்லை. வேற அனைத்து துறை சார்பாகவும் அவங்களும் எல்லாமே சொல்லிட்டாங்க. முக்கியமாக எப்பவுமே மறுபடியும் சொல்ல தேர் ஓடுற ரத வீதிகளில் கண்டிப்பாக பவர் கட் இருக்கும். அது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் அது. ஸோ அந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த ஏற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து பவர் சப்ளையாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக தான் இருக்கட்டும். ஸோ அது கொஞ்சம் வந்து நம்ம அனுசரணை பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா அது வந்து வெறும் பாதுகாப்பு சொல்கிற உயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிக்கவும் வேண்டும். சொல்லக்கூடிய இதர துறைகள் சொல்லக்கூடிய அறிவுரைகளும் நம்ம ஏற்று அதுக்காக பண்ணி நம்ம நாட்டோட இது. ஸோ இந்த வருஷம் நல்லா எப்போ போல வந்து சிறப்பாக திருவிழா வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நான் ஆரம்பிச்சாச்சு. நம்ம எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் எல்லாம் சொன்னால் அப்போ வந்து எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கொடியேற்ற அன்னைக்கு நல்ல சீரும் சிறப்புமாக இந்த திருவிழா முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டு 15ஆம் தேதி அந்த தேர் வந்து நிலைக்கு வந்து சேர்ந்து எல்லாமே வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு அனைத்து துறையுமே வந்து ஒத்துழைப்புடன் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக எப்போவுமே அந்த ஒத்துழைப்பு இருக்கும். நல்லபடியாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு அனைத்து துறை சார் அதிகாரிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் லெட்டர் வச்சிடுறேன். வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கலெக்டர் சார் இருக்கக்கூடியது. வைன் ஷாப் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் கொண்டு போயிடுறேன். எஸ்பி சார் நாலேஜ் கொண்டு போய் எஸ்பி சார் மூலமாக தான் நம்ம கலெக்டர் சார் கொடுக்குற விஷயம் அதுக்கான ஏற்பாடுகளும் நான் சொல்லிடுறேன். அந்த லாஸ்ட் டைம் வாட்ச் டவர் அமைச்ச மாதிரி அந்த வாட்ச் டவர் சர்க்கஸ் கேட்டாங்க. அந்த வாட்ச் டவர் 2 வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. விலாசமா எல்லாமே இடம் ஏற்பட்டதுனால அந்த
ஆளுக்கு 24,000 ரூபா 3 கட்டணும். யாருமே போலீஸ் நாளை எல்லாவற்றையும் நிறைவாக்கிய முடித்திருக்கிறோம். முக்கியமாக ஊர் மக்கள் பலருடைய கேள்வி இருந்தது. துறை சார்ந்த விளக்கங்களும் பதில்களும் பலவாறு இருந்தது. இந்த தடவை நம்முடைய ஊடகத்துறை, நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களே இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு பங்கேற்றுக்கிறாங்க. சரி, அதற்கான பணிகளை நிறைவாக செய்வோம். ஊர் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும், அரசு துறை அதிகாரிகள் அனைவருடைய ஒருங்கிணைப்போடும், நம்முடைய காவல்துறையினுடைய வழிநடத்துதலில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவோம். சார் ரொம்ப அற்புதமாக 6ஆம் தேதி தான் கொடியேற்றும் ஆரம்பிக்கிறது இல்லை, ஏற்கனவே நீங்கள் ஆரம்பித்திருக்கீர்கள், நம்ம பணிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைத்து துறை சார்ந்த இப்போ நம்ம யாரெல்லாம்னா காவல்துறை, வருவாய்த்துறை, ஊராட்சி, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, மின்சார வாரியம், போக்குவரத்து துறை ஆக 9 துறைகள் சார்ந்த பணிகளை பற்றி பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் நாம் இங்கு கலந்து பேசுகிறோம். இதை தொடர்ந்து இப்போ பத்திரிகை துறையின் நண்பர்கள் நம்முடைய டிஎஸ்பி சார் வழியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று, ப்ரெஸ் மீட் ஒன்று பெற இருக்கிறார்கள். வெளியில் இருந்து வருகிற பக்தர்கள், திரும் பயணிகளாக வருகின்றவர்கள் பலர் நடந்து வருவாங்க. ரோட்ல நடந்து வர்றப்போ அவங்க எடுக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் என்ன? இந்த ஊர் சார்பாக அல்லது பல துறை சார்பாக நாம் பல முயற்சிகள் எடுத்தாலும் வருகின்றவர்களுக்கு பயனளிக்கின்ற விதமாக வெளியிலிருந்து ஏனைய மக்கள், ஈவன் கடை வச்சுட்டு வருவாங்க, ஷாம்பு வச்சிருக்காங்க இல்லையா, ஏன்னா கடை கூட வருவாங்கல்ல, அவங்களும் கவனிக்க வேண்டிய முறை என்ன? சார் சொன்னாங்க, இந்த பிபி போன்ற வியாபாரிகள் யாரை தவிர்க்கணும், யார் சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று பல விஷயங்களை ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்தாங்கன்னா, நீங்க ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் அதை இன்று செய்தியாக வெளியில் அனுப்புகின்ற பொழுது வருகிற பக்தர்கள் பாதுகாப்பாக வருவதற்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில அதை மட்டும் நம்ம செய்யறோம். அதை தொடர்ந்து அத்தனை பேருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தயவு செய்து எங்களோடு இருந்து அனைத்து அதிகாரிகளும் உணவுண்டு செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அன்னையின் நினைவு விழா திட்டமிடல் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெற்று சிறப்பு செய்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கிராம மக்கள் சார்பாகவும் திருத்தல அதிபர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து பங்கு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் திருத்தல அதிபர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. அந்த பீக்கு மட்டும் கூலை எடுத்து